சாய் தீனா அப்படிங்கிற ஒரு ஸ்டண்ட் நடிகர். அவர் வந்து ஒரு ஜிம் பாயா இருந்தவர். அவருக்குலாம் எப்படின்னா டெய்லி 200 ரூபா கொடுப்பாங்க சம்பளம். அவங்கெல்லாம் கியூல நின்று தான் சாப்பிடணும். சினிமாவில் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஜிம் பாய்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அட்மாஸ்பியர்ல வர்றவங்க அவங்கெல்லாம் வந்து ஈவன் நம்ம துணை நடிகர்கள்னு கூட அவங்கள சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் 200 ரூபா தருவாங்க ஒரு நாளைக்கு. இவ்வளவுதான் இருக்கும். ஒருத்தர் கமலஹாசன் வந்து கமலஹாசனுடைய பார்வை ஒருத்தர் மேல பட்டா, கமலஹாசன் ஒருத்தர் தோல்ல கைய வச்சா அவர் எப்படி மேல வருவாருங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பிச்சவரு. அவர் டெய்லி ஏதோ போறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்குது, 200 ரூபா சம்பளம் கிடைக்குதுன்னு இருந்திருக்காரு. விருமாண்டி படத்துல அவர் வேலை பார்த்த பொழுது கமலஹாசன் என்ன பண்ணுவாருன்னா, இயக்குனர் அப்படியே தோல்ல கை போட்டு அவர் வந்து சினிமாவை பத்தி பேசுறது. அப்புறம் இவரோட ரிலேட்டிவ் ரவின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் ஃபைட் மாஸ்டர், ஃபைட்ல இருந்திருக்காரு. அவருக்கு இறந்துட்டாராம். அவரை பத்தி சொல்லுவாரு. அவருக்கும் இருக்கிற நட்பு, எப்படிலாம் ஒர்க் பண்ணுவோம், சினிமானா எப்படி வேலை பார்க்கணும், நடிப்புன்னா என்ன, எப்படி நடிக்கணும், எப்படி நம்ம வந்து டெடிக்கேட்டடா இருக்கணும்லாம் அப்படி தோல்ல கை போட்டு சொல்லிக்கிட்டே வருவாராம். அப்புறம் தீனாக்கு வந்து கேரியர் கொடுத்துருங்க, தனியா அவர் தனியா டேபிள் போட்டுருங்க, கியூல எல்லாம் நின்று சாப்பிட வேண்டான்ட்டாராம். அதுக்கப்புறம் பார்த்தா சங்கை முருகன்கிட்ட சொல்லி சங்கை முருகன் ஏற்பாடு பண்ணிட்டாராம். எப்படியும் டெய்லி இவருக்கு வந்து கேரியர்ல தனியா சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஸோ கியூல நின்று சாப்பிட்டா எனக்குன்னு தனியா கேரியர்ல சாப்பாடு கொடுக்க சொன்னாரு. 300 ரூபா சம்பளம் வாங்கிட்டுன்னு முதல்ல எனக்கு 2500 ரூபா டெய்லி சம்பளம் அப்படிலாம் இது பண்ணி எனக்கு வந்து நடிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்தினாரு. எனக்குள்ள இருந்த அந்த சின்ன நெருப்பை வந்து இது பண்ணி ஊதி பெருசாக்கி, நீ நல்லா நடிகனா வருவ, நல்லா ட்ரை பண்ணுன்னு சொல்லி என்னை தோல்ல தட்டி கொடுத்து எனக்கு ஊக்கப்படுத்தி, எனக்கு ஆசான் என்னுடைய குருநாதர்னா அது வந்து கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுறாரு. அது சொல்லும் பொழுது நமக்கு அவ்வளவு இதுவா இருக்கு. நார்மலா சொல்லுவாங்க எம்ஜிஆர் சாப்பாடு போட்டாரு, விஜயகாந்த் சாப்பாடு போட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா கமலஹாசன் எண்ணற்ற கலைஞர்களோட வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கிறார். அது இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏராளமான பேர் முதன்முறை வாய்ப்பே தைரியமா பல பேருக்கு கொடுத்துருக்காரு. பல பேரை வந்து சண்டை பயிற்சியாளராக மாத்திருக்காரு, பல பேரை டான்ஸ் மாஸ்டரா மாத்திருக்காரு, டைரக்டரா மாத்திருக்காரு. அதுக்கு உதாரணம் நம்மள ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் சில இதுல, ஏராளமான உதாரணம் நம்மளால கொடுக்க முடியும். உதாரணமா சொல்லணும்னா விக்ரம் தர்மாவை சண்டை பயிற்சியாளராக மாத்தினது கமலஹாசன் தான். சுரேஷ் கிருஷ்ணாவை இயக்குனராக மாத்தினது சத்யா படத்துல கமலஹாசன் தான். அதே மாதிரி திருவ கேமராமேனா மாத்தினது கமலஹாசன் தான், மகளிர் மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஏராளமான பேரை தைரியமா அவங்க குருநாதரே மாத்தாதப்ப கமல் மாத்துவாரு. கே பாலச்சந்தரோட ஸ்டூடெண்ட் தானே சுரேஷ் கிருஷ்ணா, கே பாலச்சந்தர் தானே அவர் டைரக்டர் ஆக்கணும், ஆனா அவர் ஆக்கலையே, கமல் தானே டைரக்டர் ஆக்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமை இருக்குன்னு தெரிஞ்சா தைரியமா அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரு. அதுல எப்பொழுதுமே கமலஹாசன் இஸ் a கிரேட்